ஹலோ மக்களே, 15வது நிமிஷத்துல போயிரலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து சிஷிபா பேசிக்கிட்டு இருக்கான். இந்த டோர்லாம் வந்து புனிதமானதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதையே நீ உடைச்சு வச்சிருக்க. வந்து பாக்குறவங்க என்ன மாதிரி நினைப்பாங்க? மிஷனை முடிச்சுட்டு நீனும் சுகமா இருக்கேன்னு சொல்லிட்டு ஓசராக்கிய பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க சாப்பிடுறதுல பிஸியா இருந்தீங்க, அதனால தான் இப்படி செஞ்சேன்னு சொல்றாவா. பேசிக்கிறதுல சடனா அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. டே சிஷிபா, உனக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாகமோ கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்னடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். டே இப்போ ஒரு பிரேக் இருந்துச்சு, அதனால சாப்பிட்டுட்டு உன்ட்ட பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். டே அவன் ஒரு கில்லர் லிஸ்ட் வச்சிருந்தான் தெரியுமா? அதுல லாஸ்ட் பேஜ் பாத்தியான்னு சொல்லிட்டு நாகமோ கட்டுக்கிட்டு இருக்கான். உடனே திருப்பி பாக்குறான். உடனே இந்த பேஜை எடுத்து பாக்குறான். பேஜ் எடுத்து பார்த்தா அவங்க 4 பேர் போட்டோ அதுல தான் போட்டிருக்கு. அப்ப நான் ஸ்லர் இந்த 4 பேரையும் கொல்ல பிளான் தான் பண்ணியிருந்தானடா. இதை நினைச்சே பார்க்கல. பிளாட்ல இப்படி இல்லாமடா ட்விஸ்ட் வரும்னு சொல்லிட்டு சிஷிபா கட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப தான்டா புது ஆட்டமே ஆரம்பிக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாகமோ. இதுல ஒரு பக்கம் கட் பண்ணி சக்கமோட்டோ தான் காட்டுறாங்க. கடைசியா ஒருத்தர் இருக்கான், அவங்க கூட நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உடம்ப பிளெக்ஸ் பண்ணி வேற லெவலா நிக்கிறான். கதையை முடிக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்றான். ஒரு பக்கம் அவன் எனக்கு டைம் இல்ல, உன் கதையை முடிச்சு இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்லிட்டு சக்குமோட்டோ சண்டைக்கு தயாராகிட்டு இருக்கான். கோல்டு பிளட்டட் மேனு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஆனா சக்குமோட்டோ இழுத்தவனை ஏறல பறக்கூடாதான். மத்தவ மாதிரி இல்ல, இவன் உண்மையிலே ஸ்ட்ராங்கா இருக்கான். டே இந்த உலகத்து கூட நீ எப்ப கனெக்ட் ஆனான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னடா பேச வரன்னு சொல்லிட்டு சக்குமோட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். எப்ப இந்த உலகத்துல நீ தனிமையே இல்லாத மாதிரி வாழ்ந்தடா, அது உனக்கு தெளிவா தெரியுமான்னு சொல்லிட்டு வந்தவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரிங்காரன் என்னன்னு பார்த்தா அவன் பழைய கதையை அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எப்பவுமே மத்த குழந்தைங்க கூட நான் இருந்ததே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். எப்ப பார்த்தாலும் அவன் தனியா தான் இருக்கான். அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. எங்க அம்மா வீட்டுக்கு போனோம்னா எங்க அம்மா கூட என்னை கண்டுக்கிட மாட்டாங்க. அவங்க குரல் கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா வராரு. என்னடா நீ ரொம்ப சேடா இருக்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா அவங்க அப்பா ரொம்ப மென்மையானவரா இருக்காரு. ஆனா பிஸியா இருக்கனால இவனை அவ்வளவா பாத்துக்கிட்டு நேரம் இல்ல அவருக்கு. டேய் நீ பார்க்க தாண்டா வெளியே வேற மாதிரி இருக்க, ஆனா மனசுக்குள்ள நீ உண்மையிலே நல்லா வேண்டா. நீ இதை பத்தி யோசிக்க கூடாது. உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமைவாங்க. சரிடா அப்பார்ட்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. உனக்காண்டி நான் ஒரு பிரசன்ட் வாங்கி தந்திருக்கேன், இந்த பாருன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை கொடுக்குறாரு. இதான் இனிமேல் உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. வேங்கி பார்த்துட்டு அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா அடுத்த நாள் அவங்க அப்பா சொன்னோடனே அவங்க கூட போய் விளையாடலாம் போறான். இவன் பார்க்கே பயங்கரமா இருக்கான். இவன் யாரா இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு அந்த பசங்க இவனை அனுப்பிச்சு வைக்காங்க. அதை பார்த்துட்டு டென்ஷன்ல வீட்டுக்கே வந்துட்டான். எதுக்கு யாருமே என் கூட விளையாடவே மாட்டுக்காங்க, என்னை ஒரு ஆளவே மதிக்க மாட்டேங்காங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல ஒரு பொம்மை கிடக்குது. யாரா நீ கோமல்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டதை பார்த்துட்டு ஆப்போசிட்ல கிடந்த பொம்மையை வாங்கி கத்தியால குத்துன்னு குத்துறான். குத்திட்டு சிரிக்க வேற செய்யறான். அவங்க அம்மா உள்ள எட்டி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கா. டெய்லி அவனுக்கு எவனுமே சேர்க்கவே மாட்டேக்கானுங்க. பொம்மையை கொஞ்சம் கொஞ்சமா குத்தி அந்த பொம்மையை பிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கடைசி நேரத்துல அந்த பொம்மையை கொடூரமாக்கிட்டான். ஏன்னா யாருமே இவனை சேர்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை கூட்டு வரான். இந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ரத்தமா இருக்கு, வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கட்டுக்கிட்டு இருக்கான். என்ன நடந்துச்சுன்னே ஒண்ணும் புரியல. என்னை மன்னிச்சிரு அப்பார்ட்டு, உன்னை டாக்டர்கிட்ட நான் கூட்டு போக போறேன், நாளைக்கு நம்ம கிளம்புவோம்னு சொல்றாரு. ஸ்ட்ரெயிட்டா டாக்டர்கிட்ட கூட்டு போறாங்க. டாக்டரும் பார்த்துட்டு இவன் ஸ்கேன் ரிப்போர்ட்ல எதுவுமே தப்பாலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு அந்த பையன் சொல்லிட்டு டாக்டர் ஓகே சொல்றாரு. என் பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிட்டு ஒரு அனிமலையே கொண்டு வச்சிருக்கான், ஒன்னும் புரியல, இவனுக்கு எதுவும் இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு இவன் பிறக்கும் போதே மான்சரா பிறந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கேட்டுக்கிட்டு இருக்காரு. டே உன்னை பாக்கே பயமா இருக்கு, ஓடுடான்னு சொல்லிட்டு அப்பா சொல்றாரு. சொன்னோடனே அவன் அப்படி ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா சடனா அங்க இருக்க கத்தி எடுத்து அவங்க அப்பாவையே போட்டு தள்ளுறான். நான் ஒன்னும் மான்சர் கிடையாது சொல்லிட்டு அவங்க அப்பாவை குத்தி கொன்னுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அவன் தலையில ஒரு எக்ஸ் மார்க் மாதிரி தெரியுது. என் மனசுக்குள்ள இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். ஆனா சந்தோஷமா சிரிக்கவும் செய்யறான். நான் உலகத்து கூட எல்லாரும் கூட கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பேசுறான். அந்த சமயத்துல தான்டா நான் தனிமையா இருக்காத மாதிரியே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சக்கமோட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நானும் ஒரு ஹியூமன் தான் சொல்றான். இந்த கனெக்ஷனை நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், இதுல ஏன்டா நீ நுழையிறன்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் மத்தவங்களை கொன்னு அவங்க கூட கனெக்ஷன் யாரா ஏற்படுத்திக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு கனெக்ஷனே கிடையாது, அயாகப்பட்ட பாரு நீ கொடுமை தாண்டா படிச்சிருக்கன்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ பேசிக்கிட்டு இருக்கான். டேய் என்னைய வாடா நீ அசிங்கப்படுத்துற, உன்னை விட்டு வைக்க போறேன்னு சொல்லிட்டு சடனா என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி வெட்டி வீசுறான். ட்வின் டவரே அப்படி சாக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சாஞ்சுக்கிட்டே இருக்கு. உன் கதை இங்க வச்சே முடிக்க போறேன்டா, இனிமேல் உன் பாடியில இருக்க எந்த பார்ட்ஸ் இனிமேல் உடம்புல இருக்காதுன்னு சொல்றான். சக்கமோட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட விதி இன்னைக்கு முடிய போதுன்னு சொல்றான். கீழே இருக்க மக்கள்லாம் மேல பாக்குறாங்க, இந்த டவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா டவர்ல ஆல்ரெடி ஒரு பில்டிங் இருந்திருக்கு, அதுல இருக்க மக்கள்லாம் சாய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மேல இருந்து கீழே வரத மக்கள் எல்லாரும் கூட கனெக்ட் ஆக போறேன்டா, எல்லாரும் சாக போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா சக்கமோட்டோ கீழே நின்னுக்கிட்டு இருக்கான், ஏர்ல பறந்து போறான். சடன் என்ன பார்த்தா அந்த டவர் அப்படி சாயலான்னு பாக்குது. சக்கமோட்டோ மாசம் வந்து தடுத்து நின்னுட்டு இருக்கான். நல்ல வரடா நான் ஹெவியா இருக்குது, நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு அதை அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படி பேசிக்கிட்டே நேரத்துல சக்கமோட்டோ கயரை வச்சு ஸ்ட்ரிங்ஸை வச்சு இழுத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இப்ப நான் என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா சக்கமோட்டோ கீழே யாரையும் நோட் பண்றான். அது டக்குமுரா. சடனா வந்துட்டு ஒரு வெட்டு வெட்டுறாரு. அடிச்ச அடியில பக்கத்துல இருக்க ட்வின்டரை துண்டாக்கிட்டாரு. வெட்டின அடுத்த செகண்ட் அது கீழே உள்ள போனது அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுக்கிட்டு இருக்கு. என்னதான் அந்த பில்டிங் காட்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பயங்கரமான ஆறா யார்ட்டு இருந்துடா வருதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. தாத்தா வந்தாரு, வெட்டி தள்ளிட்டு போய்
போய்கிட்டே இருக்காரு, மாசா காட்டுறாரு. சரி என்னோட வெயிட்டை நான் ஸ்ட்ரிங்க் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சடனா ஸ்ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்ட்ரிங்க்ல உள்ளவனை அடிச்சு ஏர்ல பறக்கூடாது சக்கமோட்டோ. தாத்தா ஹெல்ப் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்காரு, இவனை ஏர்ல பறக்க விட்டுட்டான். இனிமேல் எவனுக்கும் துன்பமா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடிச்சு நொறுக்கலன்னு வரான். ஆனா அவன் ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணி இழுத்து அடி அடின்னு அடிக்கிறான். ஆனா எல்லாத்தையும் சக்கமோட்டோ பிளாக் பண்ணி அவனையே தூக்கி வீசுறான். நான் ஹியூமன் தான்டா, எல்லாரும் மாதிரி தான்டா நானும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் மனசு ரொம்ப வலிக்குடா, நான் இந்த உலகத்துல வாழ்வுன்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படி கட் ஆகுது. சடனா சக்கமோட்டோ அவனை பிடிச்சிட்டான். நீ வாழ்ற வாழ்க்கையை நீ சேஞ்ச் பண்றேன்னு சொல்லு, இந்த கயிறை நான் விட மாட்டேன், ஓகே தானு சொல்லிட்டு சக்கமோட்டோ கட்டுக்கிட்டு இருக்கான். அவன் எதுவுமே சொல்லல. சடனா அந்த கயிறத்துக்கு மேல தூக்கி போடுறான். அவன் மேல தூக்கி போட்டுட்டு சுத்தி அடிக்கிறான். அடிச்சுட்டு அவனை அப்படி பம்பரமாக்கி விடுதான். அடிச்சு செவத்துல போடுறான். அவனை அடிச்சு அவனை காப்பாத்தவும் செய்யறான். அடி அடின்னு அடிச்சுட்டு அவனை இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். சக்கமோட்டோ வாட நம்ம பேசுவோம்னு சொல்றான். அப்புறம் ஸ்ட்ரைட்டா மியா கிளினிக் வரான். அந்த பாட்டிட்டு தூக்கிட்டு வந்து போடுறான். அவன் இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா லோவா தூங்கிக்கிட்டு இருக்கா. அவனும் படுத்து தூங்குறான். ட்ரிங்க்ஸ்காரன் அங்கதான் தூக்கி பிடிச்சி வச்சிருக்கானுங்க. சக்கமோட்டோ அந்த அங்கதான் இருந்தாரு. இவர் எப்படி இந்த டேபிளுக்கு வந்தாருன்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. யாரெல்லாம் இந்த பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்க்ல படுத்திருக்கவன் பேசிக்கிட்டே இருக்கான் மனசுக்குள்ள. நீ தூங்குற மாதிரி நடிக்காத, நீ தூங்குற மாதிரி நடிக்கன்னு சொல்லிட்டு பார்த்தாலே தெரியும் சொல்லிட்டு இருக்கான். சின்ன சடனா பாஞ்சி வரான். யாரா நீங்க? அந்த மான் மண்டை மாதிரி ஒருத்தர் தானே, அவன் வேற என்ன யூஸ் பண்ண நினைச்சான், நீங்க இது கூட என்னையே பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்பார்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான். உங்களோட ஆர்டர்ல எங்களை கேட்கலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கத்துறான். டேய் நாங்க அந்த டைப்பே கிடையாது, எங்களோட வாழ்க்கையே வேறன்னு சொல்றான் ஹீஸ்கி. ஒதுக்கிட நீ என்னைய கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிட்டு இருக்கான். மிஸ்டர் சக்கமோட்டோக்கு நன்றி சொல்லுடா அப்படின்னு சொல்றான். ஓமல எனக்கு கோமலாம் கிடையாது, வந்து உட்காரு முதல்ல சாப்பிடுன்னு சொல்றாங்க. உன்னை யார் ஹையர் பண்ணான்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், அதை சொன்னா போதுன்னு சொல்றா லூ. உன்னை மட்டும் தான் நாங்க நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீங்க நம்புறீங்களான்னு சொல்லிட்டு முழிக்கிறான் அவன். நான் முழிச்சுன்னு உங்களை அட்டாக் பண்ண நீங்க என்ன செஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் நீ உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்த்தேன், நீ எப்படி செய்ய மாட்டேன்னு எனக்கு தோணுச்சு, இருந்தாலும் உனக்கு சான்ஸ் கொடுத்து பார்த்தேன்னு சொல்றான். திரும்பி நீ செய்யணும்னு நினைச்சாலும் ஒன்னே நான் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ கேட்கறான். என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரிங்குக்காரன் கூட ஃப்ரெண்ட்ஸா இணைஞ்சிட்டானுங்க. என்னடா என்னை நார்மல் பேசினா இவனுக்கு மதிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் அப்பார்ட்டு. உங்களுக்கு அப்படி என்னதான் தெரியணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். புதுசா அவன் வந்து டீம்ல சேர்ந்துட்டான். ஒருத்தன் மான் தலையை வச்சு ஒருத்தன் வந்தான். அவன் உடம்பு ஃபுல்லா வந்து சைபார்க்கா இருந்துச்சு. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஸ்லர்ன்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தர் பத்தி கேட்கறீங்க, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது சொல்றாங்க. ஆனா இந்த காஷிமாவை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு யாருன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கறாங்க. அவனை எங்க மீட் பண்ணான்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ கேட்கறான். ஒரு ஹோட்டல்னு சொல்றான். ஆனா அவன் பாடி நான் துண்டு துண்டா ஆக்கிட்டேன், ஆனா அதுக்கப்புறம் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவன் பேசின போனை ஃபுல்லா நான் ஒட்டுக்கட்டேன்னு சொல்றான். ஜேஏ அசோசியேஷனுக்கு உள்ள வருதுக்கு இது கரெக்டான நேரம் சொல்லிட்டு அந்த எக்ஸுங்கிறவன் பேசி இருந்திருக்கான். பிளான் 2க்கு நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்திருக்கானுங்க அவனுங்க. ஆர்டர் கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்லர்ரா காமிச்சிருக்காங்க. ஜேஏல இருக்க எல்லாரும் கதையை முடிக்கிறது அவங்க பிளானாவே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீங்க இதுல இன்வால்வ்மெண்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா ஜேஏனா அதுல மொத்தம் 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த டீம்ல இருக்க எல்லாரும் கதையும் முடிக்கதான் ஸ்லர் பிளானே போட்டிருந்திருக்கான். அங்க என்னன்னு பார்த்தா ட்ரைனிங் ஏரியாவெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அங்க எப்படி ட்ரைனிங் எடுக்கணும், எதெல்லாம் மாசா காட்டணும்னு சொல்லிட்டு ஒன்னா கத்து கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா இதெல்லாம் ஆர்கனைசேஷன் பண்றதுக்கு ஆபீஸ்லயும் ஒரு டீம் வச்சிருந்திருக்கானுங்க அவனுங்க. யார் யாரெல்லாம் மிஷன் கொடுக்குறாங்களோ அதெல்லாமே ஆர்கனைசேஷன் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டா ஒருத்தனை கொடுத்து அந்த மிஷனை கம்ப்ளீட் பண்றது தான் அந்த ஜேஏ அசோசியேஷனோட வேலையே. இந்த ஆர்கனைசேஷன் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா சைக்கிள்ல ஒரு 2 பேர் வாரானுங்க. என்னோட பைக்கை எங்க பார்க் பண்ணுன்னு சொல்லி கேட்கறான். அங்க பார்க் பண்ணுன்னு சொல்றான். வந்துருவன் யாருன்னே தெரியல, ஸ்லர்ன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வந்து எம்ப்ளாயி தான் வந்து பார்க் பண்ணணும், நீங்க பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. நாங்க ஒண்ணு இங்க ஜே அசாசின் பண்ணாங்க ஒன்னும் வரலன்னு சொல்றாங்க. என்னடா நீங்க பேசுறீங்க, அசாசின் பண்ண வந்து அவங்கள சுட்டு தள்ளிடும்னு சொல்லிட்டு கண்ணத்திக்கு வைக்கிறான் செக்யூரிட்டி. பாஸ் உங்கள்ட்ட ஜேஏயோட லைசன்ஸ் எது இருக்கான்னு சொல்லிட்டு வந்தவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த போட்டோ எனக்கு அதுல பிடிக்கல, அதனால அதை பிச்சு எரிஞ்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். டேய் நீ என்கிட்ட ரொம்ப பேசிக்கிட்டு சொல்லிட்டு சடனா ஒரு குத்துறான். செக்யூரிட்டி உடம்புல இருந்து ரத்தம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்து கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கான். இந்த இடத்துக்கு வந்தா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கடா, ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நான் இங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸுங்கிறவன் பேசுறான். அவன் தான் ஸ்லர்ரு, எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவனுங்க நார்மலா போய்கிட்டு இருக்கானுங்க. ஜேஏ கதையை முடிக்க உள்ள வந்திருக்கானுங்க அவனுங்க. ரிலாக்ஸ் ஆயிருடா காக்கு, நம்ம உள்ள போவோம்னு சொல்றான் அவன். நோபல் ஜஸ்டிஸுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டேன்னு சொல்றானுங்க. இங்க சக்கமோட்டோ ஷின்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸ்லர்ரு சாதாரண ஆள் இல்ல போலுக்கு, ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கான் பாஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஷின். சரிடா வாட நம்ம ஜேஏக்கு கிளம்பலான்னு சொல்றான். ஷின்னு ஷாக் ஆகுறான். அதோட முடியுதா அடுத்த எபிசோடில் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்துடாங்க. See you bye.